நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கோடைக்காலம் வந்து தொடங்க போகுது. இந்த கோடை காலத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பைக்கை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். ஒரு சில விஷயங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு 5 விஷயங்கள் வந்து பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதிகமாக இன்ஜின் வந்து ஹீட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து குளிர்காலம் அப்படின்னா பெரும்பாலான பைக்குகளில் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து இருக்கும். அப்போ வந்து காற்று குளிர்ந்து இருக்கும்போது இன்ஜின் வந்து ஹீட் ஆகும்போது அந்த குளிர்ந்த காற்று வந்து நம்ம பைக் மேலே இன்ஜின் மேலே படும்போது ஹீட் டிசிபேஷன் வந்து நடக்கும். ஆனா கோடை காலத்துல வந்து காற்றே சூடா தான் இருக்கு. சூடான காத்து வந்து சூடா இருக்கக்கூடிய இன்ஜினை வந்து கூல் பண்ணும் பொழுது கொஞ்சம் டைம் லேட் ஆகும், சீக்கிரம் வந்து கூல் ஆகுது. அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க வந்து உங்க பைக்ல வந்து இன்ஜின் ஆயிலையும் வந்து மாத்தல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பயங்கரமா இன்ஜின் வந்து ஹீட் ஆகும். காற்றும் சூடா இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய இன்ஜின் ஆயிலுடைய ப்ராப்பர்ட்டியும் போயிருச்சு. இன்ஜின் ஆயிலும் 3 மாசம் ஆச்சு அப்படின்னா நீங்க மாத்தாமே ஓட்டுனீங்க அப்படின்னா ஒரு பைக்கை எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரே 10 நிமிஷத்துக்குள்ளாரே பாத்தீங்க அப்படின்னா கால் கொதிக்கிற அளவுக்கு வந்து ஹீட் ஆயிடும். அதனால அந்த கோடை காலத்துல கூலிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து தினந்தோறும் பைக்கை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா கோடை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக ஒரு ஏப்ரல்ல வந்து இன்ஜின் ஆயில் மாத்திட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா டயர். பெரும்பாலும் நீங்க ஹைவேஸ்ல அதிகமா போறீங்க, மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா ஹைவேஸ்ல வந்து ரோடு பாத்தீங்க அப்படின்னா தார் ரோடு போட்டிருக்காங்க. அப்ப அது வந்து பயங்கர ஹீட்ல இருக்கும். ஆல்ரெடி பைக் நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க, டயரும் பயங்கர ஹீட்டா இருக்கும். அப்போ வந்து ரெண்டுமே வந்து சூடா இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா பிரஷர் கரெக்டா இல்ல அப்படின்னா டயர் வெடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. டயர் சீக்கிரம் தேஞ்சு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப அந்த சம்மர் டைம்ல வந்து டயர்ல பிரஷரை முடிஞ்ச வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. பிரஷர் வந்து செக் பண்ணும்போது அதிகாலையில இல்ல வெயில் வருவதற்கு முன்பாக செக் பண்ணீங்கன்னா நல்லது. நீங்க போயிட்டு ஒரு மதியானம் 1 மணி 2 மணிக்கு செக் பண்ணீங்கன்னா பிரஷர் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வந்து காட்டும். அதனால வந்து அதிகாலையில வந்து செக் பண்ணுங்க. வாரத்துக்கு 2 முறை வந்து பிரஷர் வந்து செக் பண்ணுங்க. வெயில்னால வந்து காத்து வந்து அதிகமா லீக் ஆவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமா இருக்கு. சோ அந்த பிரஷர் விஷயத்திலே வந்து கவனமா இருங்க. அடுத்த 3வது விஷயம் வந்து ஹெல்மெட். நீங்க வந்து வெயில் அதிகமா டிராவல் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டா இருக்கக்கூடிய ஹெல்மெட்டை போட்டு ஏர் வென்ட்ஸும் இல்ல அப்படின்னா ஹெல்மெட்டே வந்து சூடாகும். அது உள்ள உங்களுக்கு இன்னும் பயங்கரமா வந்து சூட தான் வந்து கொடுக்கும். அப்போ வந்து ஏர் வென்ட்ஸ் அதிகமா இருக்க மாதிரி ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து மதியான வேலையில கண்டினியூஸா 2-3 மணி நேரம் வந்து பைக் ஓட்டுறத தவிர்த்துட்டு அப்பப்போ கேப் விட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஹெல்மெட்டும் வந்து ரொம்ப சூடாகாது. இல்லைன்னா ரொம்ப நேரம் கண்டினியூஸா போகும்போது ஹெல்மெட்னாலையும் உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து வரும். அடுத்த 4வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இப்ப இருக்கக்கூடிய பசங்க வந்து டேங்க் கவர் வந்து பெரும்பாலும் போடுறது கிடையாது. டேங்க் கவர் போட்டா அது மாதிரி கொஞ்சம் அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருமே போட மாட்டாங்க. பட் கோடை காலத்துல டேங்க் கவர் போடுறது நல்லது. ஏன்னா சூரிய ஒளி நேரடியா வந்து டேங்க்ல வந்து படாம பாத்துக்கிறது நல்லது. அது மாதிரி வந்து பைக் வாங்கி 2-3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபியூவல் டேங்க் கேப் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும், இல்லை கரெக்டாக இருக்காது. சில பேர் வந்து டைட்டாக மூடுவாங்க, ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா லீக் இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஃபியூவல் டேங்க் அந்த டேங்க் கேப் விஷயத்துலையும் வந்து கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. லூஸாக இருக்குது, எதுவும் வந்து லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மெக்கானிக்கிட்ட கொடுத்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து மாற்றிக்கோங்க. அது மாதிரி டேங்க் கவர் வந்து இந்த கோடை முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. அடுத்த விஷயம் வந்து 5வது விஷயம் வந்து காரில் வந்து சீட்டு வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நிழலில் பார்க் பண்ணுறது நல்லது. இதில் கோடையில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் பைக்கை பார்க் பண்ணும்போது அந்த இடம் வந்து நிழலாக தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் பைக்கை எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் வந்திருக்கும் அந்த இடத்துக்கு. அப்போ வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொதிக்கும். அப்போ சீட்டில் உட்காந்து நீங்கள் ஓட்டும்போது அது வந்து ஒரு அசௌகரியமாக வந்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி கோடையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அதிகமாக அப்சர்வ் பண்ணாத மாதிரி வந்து சீட் கவர்லாம் வந்து இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் பைக்கில் போகிறீங்க, ஹைவேஸில் போகிறீங்க, மார்க்கெட்டிங் ஜாப் இந்த மாதிரி பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சீட் கவர் வந்து இந்த 1 மந்த்துக்கு வந்து ஹீட் ஆகாத மாதிரி சீட் கவர்லாம் இருக்குது. அதை நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. மற்ற விஷயங்களை எப்படி இருந்தாலும் சரி கோடையில் வந்து இந்த ஒரு 5 விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, பைக்குக்கும் வந்து நல்லது. இது போன்ற இன்னும் பல அப்டேட் ஆட்டோமொபைல் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.